Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா structure of atom பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம some basic concepts of chemistry பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதில் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு, தட் இஸ் கிளாஸ் 11 சாப்டர் 12 சாப்டர் போடுறதுக்கு. ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதோட செகண்ட் பார்ட்டா, தட் இஸ் த செகண்ட் வீடியோ ஆஃப் திஸ் பிளேலிஸ்ட்டாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் கிளாஸ் 11 நீட் கெமிஸ்ட்ரியிலோட தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் நம்ம சேனலோட யூடியூப் அனாலிட்டிக்ஸில் பார்த்ததுபடி நம்ம சேனலில் பார்க்குற 85% ஆஃப் த பர்சன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ ஐ டோன்ட் நோ த ரீசன் என்னங்கிறத நீங்கள் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணுங்கிறத. அண்ட் 15% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காண்டி ஒரு பிக் தேங்க்ஸ். அண்ட் அதோட நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த சாப்டரோட பேசிக்ஸ் அண்ட் ஃபார்முலா தியரி எல்லாமே புரியும். எப்படி இந்த சாப்டரை அப்ரோச் பண்ணுறதுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மட்டும் இல்லாமல் இந்த சாப்டர் வீடியோ பார்த்துட்டு ஒரு மினிமம் ஒரு 50 MCQ ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் டெய்லி உங்களுக்கு MCQs போஸ்ட் பண்ணுறேன், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் அது போக மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவோட அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ எந்த சாப்டர் பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சாப்டரோட அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி ஈஸி சாப்டர். இது வந்து கேட்குற கொஷினும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த சாப்டரை நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே இந்த சாப்டரில் வர கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் நிறைய வேல்யூஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. இந்த சாப்டர் பேசிக்காக எதை வச்சு ரிவால்வ் ஆகும்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஓகே, ஸோ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஃபர்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரான்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானா பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரானா நியூட்ரல். அண்ட் ரெண்டுத்துக்கான மாஸ் என்னங்கிறத மூணுத்துக்குமான மாஸ், ரிலேட்டிவ் மாஸ் என்ன, சார்ஜ் என்ன, அதே மாஸ் இன் கேஜி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் மாஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எம்னா ரிலேட்டிவ் மாஸுக்கு வந்து 1/1836, புரோட்டானுக்கு 1, நியூட்ரானுக்கும் 1. அண்ட் ரிலேட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா -1 +1, இதுக்கு வந்து 0 சார்ஜ், நோ சார்ஜ் சின்ஸ் இட் இஸ் நியூட்ரல். அண்ட் மாஸ் பொறுத்த வரைக்கும் இன் கேஜி, கிலோகிராமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 9.1 × 10⁻⁻31 கிலோகிராம். அண்ட் புரோட்டான் பொறுத்த வரைக்கும் இதுக்கு 1.675 × 10⁻27. புரோட்டான், நியூட்ரான் ரெண்டுக்குமே சேம் மாஸ் தான், தட் இஸ் 1.675 × 10⁻27 kg. அண்ட் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் சார்ஜோட வேல்யூ எலக்ட்ரானுக்கு -1.6 × 10⁻19 அண்ட் புரோட்டானுக்கு +1.6 × 10⁻19. நியூட்ரான் பொறுத்த வரைக்கும் சார்ஜ் 0. ஸோ இந்த வேல்யூ, இந்த டேபிள் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கொஷின்லையும் இதிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, யா. ஸோ we already know that எலக்ட்ரானோட அந்த எலக்ட்ரானிக் சார்ஜ்னது -1.6 × 10⁻19 இதோட எலக்ட்ரானோட சார்ஜ். ஓகே, ஸோ எலக்ட்ரான் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு know about that electron. So electron was discovered by J.J. Thomson. Okay, so J.J. Thomson was the one who discovered electron. And electronோட E/m value, E/m னா charge by mass value பார்த்தீங்கன்னா it is 1.76 × 10⁸8 கூலும் பெர் கிராம். ஓகே, ஸோ கூலும் பெர் கிராம் தான் இதான் உங்களோட இது. சின்ஸ் இது கேஜியில் வரனா இட் இஸ் 1.76 × 10⁻11 கூலும் பெர் கிலோகிராம். ஓகே, யா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் E/m வேல்யூ ஃபார் எலக்ட்ரான். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் who discovered neutrons in the sense, நியூட்ரான் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நியூட்ரான் was discovered by Chadwick. and E/m value for neutron is 9.58 × 10⁴ கூலும் பெர் கிலோகிராம். kg னா 9.58 × 10⁻7
கூலும் per கிலோகிராம். ஓகே, ஸோ இதுதான் இந்த வேல்யூ. அண்ட் இதில் நீங்கள் இதை கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டாம், சார்விக் தெரிஞ்சால் மட்டும் போதும். அண்ட் எலக்ட்ரான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போத் த டிஸ்கவரர்ஸ் நேம் அண்ட் த E/M வேல்யூ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். Next வந்து who discovered positron. What is positron na? It bears a unit positive charge and mass is equal to that of electron. So positron na என்னதுன்னா electron வந்து okay, so electron மாதிரியே இருக்கும், that is mass is equal to electron, mass of வந்து equal to electron, ஆனால் அதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இதை டிஸ்கவர் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன். இந்த பர்சன் ஆண்டர்சன் டிஸ்கவர்ட் பாசிட்ரான். ஓகே, யா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் சே நியூட்ரினோ என்னங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்க. நியூட்ரினோ வாஸ் டிஸ்கவர்டு பை பவுலிங். தே ஆர் எலக்ட்ரோநியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். ஓகே, எலக்ட்ரோநியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். ஸோ பவுலிங் டிஸ்கவர்ட் யுவர் நியூட்ரினோ. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ், இந்த மாதிரி டேர்ம்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐசோடோப்ஸ் பார்ப்போம். ரெண்டு இதை கம்பேர் பண்ணி படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐசோடோப்ஸ் கேன் பி கம்பேர்டு வித் ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ் ரெண்டு என்னென்னா, ஐசோடோப்ஸில் உங்களுக்கு சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், அண்ட் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். இதை பொறுத்த வரைக்கும் சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ ஏன்னா அட்டாமிக் நம்பர் and m என்ன mass number. okay, so இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. I will change the color. okay, ஸோ எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கே ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸே எடுத்துக்கோங்க. புரோட்டியம் அண்ட் டியூட்ரியம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 கார்பன் 12 அண்ட் 6 கார்பன் 13. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசோபார்ஸ்க்கு எக்ஸாம்பிள் 19 potassium 40 and calcium பொறுத்த வரைக்கும் this is 20 and 40. ஸோ இதில் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் அட்டாமிக் நம்பர்லாம் 1 which is here. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்குது. பட் மாஸ் நம்பர்னால் இங்கே மேலே இருக்க பாருங்கள், இந்த மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கார்பனுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் மாஸ் நம்பர் இங்கே 12, இங்கே 13. அண்ட் சிமிலர்லி ஐசோபார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட அட்டாமிக் நம்பர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 19, 20. பட் மாஸ் நம்பர் வந்து உங்களுக்கு சேமாக இருக்குது, 40, 40. ஸோ இதுதான் மாஸ் நம்பர் சேமாக இருந்தால் மேலே இருக்க நம்பர், தட் இஸ் ஐசோபார்ஸ். Atomic number same இருந்தால் that is isotopes. okay, yeah. Then coming to isotones. what is isotones னு பார்த்தீங்கன்னா atoms having same number of neutrons but different. okay, same number of neutrons ஓட நம்பர் வந்து சேமாக இருக்கும் பட் மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 சிலிகான் 30, 15 phosphorus 31, 16 sulfur 32. ஸோ இதில் எப்படி நீங்கள் மாஸ் நம்பர் கண்டுபிடிப்பீங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தட் இஸ் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிப்பீங்க. நியூட்ரான்ஸ் இஸ் நத்திங் பட் யூ கேன் ஃபைண்ட் த நியூட்ரான்ஸ் மாஸ் நம்பர் subtracted from the atomic number. ஸோ இது எல்லாத்துலேயும் மாஸ் நம்பர் ஃபஸ்ட்டு சிலிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 30 - 14. அதே மாதிரி பாஸ்பரஸ்க்கும் 31 - 15, சல்ஃபருக்கும் 32 - 16. இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு. ஓகே, ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. 30 - 14 என்னது 16, 31 - 15 என்னது இட் இஸ் ஆல்சோ 16. அண்ட் சல்ஃபருக்கும் 32 - 16 is 16. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு சேமாக இருக்குது. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் சேம். ஓகே, பட் மாஸ் நம்பர் பாருங்கள், இதுக்கு 30, இதுக்கு 31, இதுக்கு 32. ஸோ டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேமாக இருக்குது பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அதனால் இது பேர் ஐசோடோன்ஸ். புரிஞ்சுதா? யா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோஸ்டர்ஸ். ஐசோஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது தான் ஐசோஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் கார்பன்
மோனாக்சைடு. ஸோ நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, ஸோ 792, அதனால் 7 + 7 is 14. அண்ட் கார்பன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 6. அண்ட் ஆக்சிஜனுக்கு வந்து உங்களுக்கு 8. So 8 + 6 is 14. Same number of electrons. This is all about the isosters. Next வந்து isoelectronic species. Isoelectronic species. So isoelectronic species na enna isosters na molecules having same number of electrons. இது வந்து atom ஆவும் இருக்கலாம், iron ஆவும் இருக்கலாம், or else molecule ஆவும் இருக்கலாம், which have same number of electrons. So same number of electrons, but they can be atom, ion, molecule எதுனாலும் இருக்கலாம், ஆனா same number of electrons. Example பார்த்துக்கோங்க, O2 minus, F minus, Na plus, Mg2 plus. இது எல்லாத்துக்கும் எப்படி சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆக்சிஜனோட ஐ வில் சேஞ்ச் த கலர். அட்டாமிக் நம்பர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 8. ஓகே, ஸோ 2 மைனஸ் இருக்குன்னா நீங்கள் யூ ஹாவ் டு ஆட் 2. எலக்ட்ரான் பொறுத்த வரைக்கும் அங்கே மைனஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இஸ் இட் இஸ் கெய்னிங். ஸோ 8 + 2 is 10. அண்ட் ஃப்ளோரின் பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்து அட்டாமிக் நம்பர் 9 அண்ட் மைனஸ் தட் இஸ் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, தர்ஃபோர் +1 which is equal to 10. அண்ட் சோடியமோட அட்டாமிக் நம்பர் பொறுத்த வரைக்கும் 11, பட் இது +னா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, தர்ஃபோர் 11 - 1 is 10. மெக்னீஷியம் பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் இஸ் 12, பட் இட் இஸ் லூசிங் 2 எலக்ட்ரான், 12 - 2 is 10. ஸோ பாருங்கள், இந்த அயான்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எலக்ட்ரான் நம்பர் வந்து சேமாக இருக்குது. ஸோ தட் தீஸ் ஆர் தி ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ். ஸோ ஐடென்டிஃபை த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்னு கொடுத்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த 3 பார்ட்டிகல்ஸ் 4 எலமெண்ட்ஸில் எதுக்கெல்லாம் சேம் எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ். ஓகே, யா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஓகே. ஸோ இதோட ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் முடிஞ்சிருச்சு. தென் கம்மிங் டு த வேவ் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ வேவ் பேராமீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் யூ நீட் டு நோ அபவுட் வேவ் பேராமீட்டர்ஸ் இஸ் வேவ் லென்த். வேவ் லென்த்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா லாம்டா. தென் ஃப்ரீக்வன்சி is represented by mu. Then velocity is represented by c. Then amplitude, which is represented by a. And wave number, which is represented by mu மேல ஒரு bar. Okay, mu bar. Okay, so this is all about the wave parameters. And அதில் உள்ள ரிலேஷன் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க, that is c is equal to mu lambda, mu times of lambda, or else நீங்கள் என்ன சொல்லலாம்னா frequency is inversely proportional to lambda. இதில் வந்து எடுத்திங்கன்னா ஒரு constant cன்னு எடுத்துக்கலாம். Okay, so frequency is inversely proportional to lambda, or else frequency is inversely proportional to lambda. இது உங்களோட ஒரு என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ த பேசிக் கான்செப்ட் வந்து c is equal to mu lambda, அவ்வளோதான். ஓகே, ஸோ mu lambda, c is equal to mu lambda. ஃபைன், யா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்னதை பற்றி லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். What is mean by the hydrogen spectrum? So hydrogen spectrum பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, that is the Rydberg formula. Okay, Rydberg formula. So Rydberg formula பொறுத்த வரைக்கும் you have r into wave number is equal to r into 1/n1 square minus 1/n2 square. இதில் உங்களோட Rydberg constant r ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 13.59 electron volt, or else 109,678 centimeter inverse. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், யா. அண்ட் N1ல வந்து இந்த ஸ்பெக்ட்ரல் சீரீஸில் இருக்கிறது, அந்த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்கும். தட் இஸ் லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபண்ட். ஓகே, ஸோ 5 இருக்கும், பட் காமனாக உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க 5. அண்ட் 6th சீரீஸாகவும் ஒன்று இருக்குது, தட் இஸ் யுவர் ஹம்ப்ரே சீரீஸ். ஓகே,
யா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தீஸ் 5 ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் தி நாலேஜ் உங்களுக்கு தெரியும்னா தான். ஓகே யா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் n1 வேல்யூ என்ன, n2 வேல்யூ இது ஈஸியாக நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு n1க்கு வந்து 1 2 3 4 5 6 அப்படி போட்டுக்கோங்க. அண்ட் n2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு அடுத்து உள்ள நம்பர் தட் இஸ் 1 தவிர்த்து மீதி 2 3 4 அப் டு n நம்பர். அண்ட் 2க்கு அடுத்து இதை பார்த்தீங்கன்னா 3 4 5 அது வரைக்கும். அண்ட் இதுக்கு 3க்கு அடுத்து 4 ஸோ 4 5 6 அண்ட் இது 4க்கு அடுத்து தட் இஸ் 5 6 7 and இது 5 அடுத்து that is 6 7 8 and similarly here 7 8 9 இதை மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். so this is the value of n1 n2 and next இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா appearance. so appearance பொறுத்த வரைக்கும் they are appearing in the UV region. இது UV region, இது visible region, மற்ற எல்லாமே infrared. okay so மற்ற 4மே infrared. appearance பார்த்துக்கோங்க UV, visible region, infrared. so this is a very very important table. இந்த டேபிளை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. it will be very very useful for you. okay yeah fine. next வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா 1 electron systemக்கு how to find that. 1 electron systemனா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஹீலியம் ப்ளஸ் எடுத்துக்கோங்க, லித்தியம் 2+ எடுத்துக்கோங்க, பெரிலியம் 2+. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஹீலியம் பொறுத்த வரைக்கும் 2 அட்டாமிக் நம்பர் +1 இந்த ப்ளஸ் இருக்கிறதுனால that is losing 1 electron therefore 1. லித்தியம் பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் இஸ் 3 ஸோ 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. 3 - 2 is 1. பெரிலியம் பொறுத்த வரைக்கும் 4 அட்டாமிக் நம்பர் பட் இட் இஸ் beryllium 3+, so it is losing 3 electron. 4 - 3 is 1. okay so these are the 1 electron system. 1 electron systemல wave number பொறுத்த வரைக்கும் r into 1/n1 square minus 1/n2 square z square into 1/lambda. okay so this is the formula. and coming to how to find the number of spectral lines. number of spectral lines is equal to n into n minus 1/2. n into n minus 1/2. ஸோ இது என்னதுன்னா the shell எந்த nth ஷெல்லிருந்து எந்த ground nth ஷெல்லிருந்து it is jumping to this ground level. nth ஷெல்லிருந்து ground levelக்கு ஜம்ப் பண்ணுது. ஓகே ஸோ Bose model of atom. next most important Bose model of atom பொறுத்த வரைக்கும் energy is equal to -2 pi square m e power of 4 n square h square z square. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெமரைஸ் திஸ். ஓகே திஸ் கேன் பி asked as one more question. அண்ட் தென் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணி தட் இஸ் எல்லாமே பண்ணி போட்டுச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -21.8 into 10 to the power -19 z square by n square joule per kilogram. okay yeah fine. and உங்களுக்கு தெரியும் what is the value of 1 electron voltங்கிறது 1 electron volt is equal to 1.602 into 10 to the power -12 erg. இந்த வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. and then coming to the radius energy பார்த்தாச்சு. radius of the orbit how to find this. r is equal to n square h square 4 pi square m z e square. ஸோ நீங்கள் எல்லோரும் நான் ஏன் ரொம்ப ஸ்லோவாக நடத்துகிறேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் என்னோடய ஸ்பீடை ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்குறதுனால தான் நான் அப்படி ஸ்லோவாக நடத்துகிறேன். ஓகே ஸோ ஆர் இஸ் நத்திங் பட் இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.529 n square ஆம்ஸ்ட்ராங். ஃபார் திஸ் இஸ் இது வந்து ஹைட்ரஜனுக்கு. அண்ட் ஃபார் அதர் ஐட்டம்ஸ்க்கு யூ ஹேவ் இசட் ஓவர் ஹியர். ஸோ இசட் போட்டுக்கலாம். ஸோ இந்த எல்லா இதுலேருந்துமே வாட் யுவர் ஃபைண்டிங் இஸ் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் it is directly proportional to z square and it is indirectly proportional to n square. but radius பொறுத்த வரைக்கும் it is directly proportional to z ஓட significance பொறுத்த வரைக்கும் radius is inversely proportional to z and it is directly proportional to n square. okay so n square z square z you know that is the atomic number and n square that is the number of அந்த ஷெல்ல இருந்து போகிறது இந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து போகிறது. and okay இது முடிச்சாச்சு. then coming to velocity பொறுத்த வரைக்கும் அதுக்கும் you have a generalized formula that is v is equal to nh divided by 2 pi mr. okay but velocity is directly proportional to n. fine yeah. and then coming to the angular momentum formula உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். angular momentum of an electron is equal to mvr is equal to nh by 2 pi. okay so இதை உங்களுக்கு கேட்டால் கண்ணை மூடிட்டு எழுதலாம். find the angular number of electron கேட்டுட்டு ஒரு இந்த நம்பர் n கொடுத்து வேல்யூ கொடுத்து பண்ணிங்கன்னா you have to find that. okay and de Broglie concept.
ஸோ டி ப்ரோக்லி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் டியூவல் நேச்சர், டி ப்ரோக்லி கான்செப்ட் வந்து டியூவல் நேச்சர் ஆஃப் வேவ். De Broglie concept பொறுத்த வரைக்கும் dual nature, that is the wave nature. It is explaining the wave nature, particle nature. அதில் தான் you have the formula of wavelength. Lambda is equal to h by mv. இதில் h வந்து it is the Planck's constant, or else lambda ஓட value h by mv, or mv நம்ம momentum சொன்னால் it is h by p. okay, so இது எல்லாமே எடுத்துட்டு and momentum வந்து எனர்ஜியோட கம்பேர் பண்ணால் h by root of 2me. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா kinetic energy equation வச்சு they are comparing the relationship between the kinetic energy and the momentum. okay, so this is thing. and energy பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா this is lambda. energy பொறுத்த வரைக்கும் energy equal to mc square and E is equal to h mu. and இதில் இருந்து நம்ம பார்த்துக்கலாம் how to explain these things. and amount of energy emitted del E is equal to 1312 1 by n1 square minus 1 by n2 square kilojoule per mole. okay, yeah. and then you have to find that Zeeman effect na enna, Stark effect. Zeeman effect is magnetic line and Stark effect is electric line. Splitting of splitting and the neenga paathu vechukonga what is Zeeman effect and Stark effect. okay, so Zeeman nale you have to remember about magnetic lines, and Stark you have to remember about the electric. okay, fine. yeah, next வந்து Planck's quantum theory பாருங்க. Planck's quantum theory. so Planck's quantum theory பொறுத்த வரைக்கும் energy is directly proportional to frequency. the energy is equal to h mu. we already know that h is nothing, already as told it is a Planck's constant, and h அந்த h ஓட வேல்யூ என்னன்னா 6.626 into 10 to the power minus 34 joule second. and we already know that mu is equal to c by lambda, or else c is equal to mu lambda. in the formula வந்து mu equal to c by lambda. so therefore h into h c by lambda, energy is equal to c is the speed of light and lambda is the energy. so இதில் வந்து h constant, speed of the light constant, therefore energy is inversely proportional to lambda. energy is inversely proportional to lambda na E1 lambda 1 is equal to E2 lambda 2, or E1 by E2 is equal to lambda 2 by lambda 1. இதை மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் பாடி ரேடியேஷன். ஓகே, ஸோ பிளாக் பாடி ரேடியேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா, when lights are heated they emit over a wide range of wavelength. the ideal body which emits and absorbs radiations. ஓகே, ஸோ எந்த பாடி emit பண்ணி radiation absorb பண்ணுறது is called as black body, and the radiation emitted by it's called as a black body radiation. so இதில் என்ன ரிலேஷன் லேர்ன் பண்ணணும்னா, lambda is inversely proportional to temperature. okay, so wavelength is inversely proportional to temperature, and frequency is directly proportional to temperature. இந்த கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. then coming to the photoelectric effect. photoelectric effect பொறுத்த வரைக்கும் we have to learn one formula, that is h mu is equal to h mu naught plus half mv square. okay, so இது இன்னொரு படி எழுதலாம். h காமன் எடுத்துட்டு v minus mu 0 is equal to half m. இது எப்படினாலும் உங்களுக்கு கேட்கலாம். they can ask the threshold frequency கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். அது நான் frequency கண்டுபிடிக்க சொல்லிக்கலாம், mass velocity எதுனாலும் கண்டுபிடிச்சு the photoelectric effect phenomenon கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். okay, then coming to Heisenberg's uncertainty principle. Heisenberg principle பொறுத்த வரைக்கும் del x del p is less than or greater than or equal to by 4 pi. okay, yeah, இது வந்து uncertainty in position, இது uncertainty in momentum. அல்லது இது எப்படி எழுதலாம், momentum we already know this mass into velocity m del v to h then equal to h by 4 pi. okay, so இது எல்லாம் தெரியும். and you have to know about the Schrodinger wave equation. what is the Schrodinger wave equation என்னங்கிறத நீங்கள் பார்க்கலாம். okay, so dou square phi divided by dou x square plus dou square phi divided by dou y square. ஸோ இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்டேட் போர்டு 11th படிச்சிங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் உங்களுக்கு இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் சாப்டர் ஆகவே நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டீட்டெயிலாக போய் பார்த்துக்கோங்க, பேஜ் வைஸ் இருக்கும் அதில். ஓகே, இது ஜஸ்ட் சிம்பிளி நான் நீட்டுக்காண்டி இப்படி சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் விச் இஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் குவாண்டம் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஹவ் 4 types of quantum number. ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் விச் இஸ் designated by n. okay, so what is a principal quantum number?
எனர்ஜி லெவலை வச்சு இருக்குது. ஓகே, ஸோ n வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் உங்களோட ஆட்டமோட சைஸ் will ஆல்சோ ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ். K ஷெல், L ஷெல், M ஷெல், ஸோ n வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படி இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் உங்களுக்கு வேணும்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆப்வியஸ்லி ஈக்குவல் டு n ஸ்கொயர். Next, coming to the azimuthal quantum number. So azimuthal quantum number பொறுத்த வரைக்கும் it is denoted by L. இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் -1. ஸோ n -1 அப்போ n -1 1 -1 0. ஸோ 0 1 2 3 இந்த மாதிரி இது ஃபார்முலா வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கு எல் வேல்யூ 0, செகண்ட் ஷெல்லுக்கு எல் வேல்யூ 1, தேர்ட் ஷெல்லுக்கு எல் வேல்யூ 2 அண்ட் ஃபோர்த் ஷெல்லுக்கு எல் வேல்யூ 3. இதை மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த ஆர்பிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் ரிகார்டிங் த ஷெல். ஸோ 0 1 2 3 இஸ் டினோட்டிங் SPDF ஆர்பிட்டால், SPDFGH. அது மாதிரி SPDFக்கு வந்து எஸ்க்கு வந்து 0Pக்கு வந்து 1Dக்கு வந்து 2Fக்கு வந்து 3 எழுதிடலாம். ஓகே, யா. அண்ட் மேக்னெட்டிக் தேர்ட் வந்து கம்மிங் அபவுட் த மேக்னெட்டிக் குவாண்டம், டாக்கிங் அபவுட் த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் விச் இஸ் இதோட வேல்யூ எப்படின்னா -L to +L அண்ட் இதில் 0வை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல் வேல்யூ வந்து உங்களுக்கு 1 இருக்குது, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னால் என்னது -1 0 +1. ஸோ எல் வேல்யூ 2 இருக்குன்னா இட் இஸ் அஃப்கோர்ஸ் -2 to +2. அப்போ அது வரைக்கும் என்ன நம்பர்லாம் இருக்குது -2 -1 0 +1 +2 அந்த நம்பர் எல்லாம் எழுதணும். எல் வேல்யூ ஈக்குவல் டு 3னா இது வந்து உங்களோட மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இந்த சைடு இருக்குது. ஸோ இட் இஸ் -3 to +3. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் -3 -2 -1 0 +1 +2 and +3. okay, so this is about the magnetic quantum number. okay, and it is denoting that அந்த suborbital இருக்குல்ல அது மாதிரி இருக்கிறதுல you have to use that. and next வந்து spin quantum number. so spin quantum number பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு வேல்யூ தான். that is it is regarding the spin of the electron, either that clockwise value or anti-clockwise value. anti-clockwise clockwise ரெண்டு வேல்யூ தான் இருக்குது, ஒன்று +1/2 or else -1/2. and magnitude of இது எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்கன்னா ms into +1 root எடுத்தீங்கன்னா h/2π. this is nothing but the magnet that is the spin quantum number is m represented as ms. okay, so s or ms னு எடுத்துக்கலாம். okay, so this is about the spin quantum number. and coming to the wave function. so ஆர்பிட்டாலோட wave function இதில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்கிறத நான் ஒரு ஜஸ்ட் சிம்பிளிஃபைடாக சொல்லியிருந்தேன். how to find the number of nodes. number of nodes formula கண்டுபிடிக்கிறதுக்கு n-1. okay, n-1 is the number of nodes. for example உங்களுக்கு 3D ஆர்பிட்டல் கொடுத்துருக்காங்க, இதுக்கு number of nodes கண்டுபிடிக்கணும்னா இதில் n வேல்யூ என்ன உங்களுக்கு உங்களுக்கு yeah 3s ஆர்பிட்டல் கொடுத்துருக்காங்க, இதுக்கு உங்களுக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும் n வேல்யூ வந்து உங்களுக்கு 3. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - 1 which is equal to 2. இப்படி தான் நீங்கள் n வேல்யூ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, யா. இது ஃபார் இந்த ஆர்பிட்டாலுக்கு என்ன வேல்யூ, இந்த ஆர்பிட்டல் 3D பொறுத்த வரைக்கும் this is also எப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். how to find the number of nodes. okay, and angular node பொறுத்த வரைக்கும் how to find the angular node. angular node is simply but the L value. okay, so 3s ஆர்பிட்டாலுக்கு L value என்னது. okay, so s ஆர்பிட்டால் பொறுத்த வரைக்கும் L value வந்து உங்களுக்கு we know that value L value வந்து இதுக்கு 0. so angular node is 0. இதை மாதிரி படிச்சுக்கலாம். okay, yeah. and angular momentum பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் angular momentum எழுதுவீங்கன்னு பொறுத்த வரைக்கும் that is the azimuthal quantum number வச்சு it is equal to L into L plus 1 h/2π. இந்த ஃபார்முலா நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, யா, ஃபைன். இது எந்த ஒரு இதுக்குனாலும் எழுதிக்கலாம், s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு p ஆர்பிட்டாலுக்கு எழுதி பார்ப்போம். p ஆர்பிட்டாலுக்கு வந்து L வேல்யூ 1. அப்போ L வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 into 1 plus 1 h/2π. ஸோ 1 plus 1 வந்து 2. √2 into h/2π. okay, we all know that 2 is equal to √2. so √2 into h/√2 into √2π. so இந்த √2 இந்த √2 cancel ஆயிடும், therefore h/√2π is the angular momentum. fine, yeah. then you have to know about the electronic configuration concept பொறுத்த வரைக்கும் Pauli's exclusion principle, Aufbau's principle, Hund's rule. Pauli exclusion principle வந்து ரெண்டு electron, no two electrons can have same set of quantum number. no two electrons can have same set of quantum number.
ஸோ அட்லீஸ்ட் த ஸ்பின் வச்சு வேரி ஆகும், +1/2 -1/2 இதுதான். அண்ட் ஆஃப் பா பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் how to write that ஆஃப் பா பிரின்சிபல் வேல்யூ எப்படி எழுதணும், தட் இஸ் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி எலக்ட்ரானுக்கு எப்படி எழுதணுங்கிறது ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸோ யூ ஹவ் டு ரைட் ஃபஸ்ட்டு 1s எழுதிக்கோங்க, 2s 2p எழுதிக்கோங்க, 3s 3p 3d எழுதிக்கோங்க, தென் 4s 4p 4d up to 4f, then you have to decrease this 5s 5p 5d 5f, 6s 6p 6d, then 7s 7p, then 8s அப்படி வரும். and then இப்படி ஓகே ஒரு zigzag லைன் மாதிரி you have to draw. ஓகே ஸோ இதுக்கடுத்து இப்படி ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியில் you have to write 1s 2s 2p 3s 3p 4s இந்த மாதிரி ஒரு எழுதி 3d 4p 5s இந்த மாதிரி ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். ஸோ இதுதான் ஆஃப் பா பிரின்சிபல். அண்ட் தென் ஹன்ஸ் ரூல் பொறுத்த வரைக்கும் வந்து எலக்ட்ரானிக் பேரிங் இஸ் நாட் பாசிபிள் until the degenerate orbital are completely filled. ஸோ நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 7. ஸோ இதில் எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும்னா 1s2 2s2 2p 6 2p3ன்னு ஃபில் பண்ணுவீங்க, 7 வந்துடும். பட் இந்த 2p3 பொறுத்த வரைக்கும் இந்த p ஆர்பிட்டாலுக்கு உங்களுக்கு 3 டெசிக்னேஷன் இருக்குது. px இருக்குது, px இருக்குது, py இருக்குது, pz இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 3 எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணால் 1 pxக்கு 1 pyக்கு 1 pzக்கு இதுதான் கரெக்டு. சப்போஸ் நீங்கள் இப்படி ஃபில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், px py pz. ஸோ px பொறுத்த வரைக்கும் இதுக்கு 2 எலக்ட்ரான், இதுக்கு ஒரு எலக்ட்ரானா, திஸ் இஸ் ராங் ஃபார்மேட், இதுதான் கரெக்டு. டீஜென்ரேட் ஆர்பிட்டால் எல்லாருக்கும் மினிமம் 1 ஆச்சு இருக்கணும். ஓகே ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஹன்ஸ் ரூல். அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. வேரியஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நியான் ஆர்கான் அப்படி எழுதுறத வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்கார்லட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் அதாவது அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் டெலிகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல், MCQ எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.